மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களே, நாங்க கிளாஸ் லீடரா பதவி ஏற்ற இந்த ஒரு வார காலத்துல என்னெல்லாம் பண்ணோம்ன்றதை எல்லா பெஞ்சுக்கும் கேக்குற மாதிரி சொல்றேன், கேட்டுக்குங்க. பக்கத்து கிளாஸுடன் நமக்கு இருக்கும் டஸ்டர் தகராறில் நம்ம கிளாஸுக்கு டஸ்டர் மீது இருக்கும் உரிமையை போராடி பெற்றிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு. பக்கத்து கிளாஸ் பசங்க, முக்கியமா நம்ம கிளாஸ் லாஸ்ட் பெஞ்ச் பசங்க கிட்ட இருந்து உறுதி செய்ய ஸ்பை பெண் அதிரடி படை அமைச்சிருக்கிறோம். அந்த ஸ்பை படைய முதல்ல உங்க பெஞ்சுக்கு அனுப்புங்க. உங்க பெஞ்சை சேர்ந்த நபர் ஒருத்தர், நான் பெயர் குறிப்பிட விரும்பல, சி கிளாஸ் காவியான்ற பெண்ணோட பள்ளி தாண்டி நட்பு வச்சிருக்கிறாரு. அந்த நட்பை பயன்படுத்தி ரெக்கார்ட் அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி வாங்கிக்கிறதா புகார் வந்திருக்கு. எங்களுக்கு யாரும் அப்படி எழுதி தர மாட்டேங்கிறாங்க. வீட்டுல அக்கா கிட்ட சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தா ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. நேற்று கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. ஆனா அந்த நபர் கிளாஸ் வெரண்டாவில் அந்த பெண்ணோட நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இது என்ன மரபு? நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? மாண்புமிகு கிளாஸ் டீச்சர் அவர்களே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் பெஞ்சை சேர்ந்தவங்க பெஞ்சை மாத்துறது, சாக் பீஸ் திருடுறது, பேப்பரை சுருட்டி கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சில நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் நாங்க அப்படிலாம் பண்ணது பாத்தியா நீ? என்ன சார் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்? பிளஸ் அசைன்மெண்ட்டுக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லி மொத்த கிளாஸ் கிட்ட இருந்தோம். அது என்ன போகுது? ஜெராக்ஸ் ஃபண்ட். ஜெராக்ஸ் ஃபண்ட் வசூல் பண்ணி அதுல ஊழல் பண்ணதுனால நம்ம கிளாஸுக்கு 47 ரூபா 50 பைசா கடன் இருக்குது. அதை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம். எங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் கட்டடிக்க மாட்டோம், கட்டடிக்க விட மாட்டோம், கட் அடிச்சவங்களையும் விட மாட்டோம். எங்களுக்கு எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அதனாலதான் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல மிடில் பெஞ்ச் சகோதரர்களுக்கு கிளாஸ் வாலண்டியர் பதவி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு பேசுறீங்களே, பிடி பீரியட் அப்போ ஏன் மிடில் பெஞ்ச் சேர்ந்தவங்களுக்கு டீம்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு விளையாடவே தெரியாது, அவங்கள எப்படி டீம்ல சேர்க்கிறது? என்ன பேசிட்டு இருக்க? லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட். அங்க பாத்தீங்களா ஆக்ஷன், கை ஆக்ஷன் எப்படி பண்றாரு பாருங்க. அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டுக்காதீங்க.